அன்பிற்கு இனியவர்களே, பிரபஞ்ச பீடம் பிரபஞ்சானந்தா தெய்வசிகாமணி சுவாமிகள் பேசுகிறேன். இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். வருகின்ற 12/10/2025 ஞாயிறு காலை 9 மணி முதல் கரூர் பசுபதிபாளையம் விவேகானந்தா பள்ளி அரங்கில் நடிகர் விஜய் அவர்களினுடைய கூட்டத்தில் மாண்டு போன உயிர் நீர்த்தவர்களுக்கு ஆன்ம சாந்தி யாகம் அகில பாரத சன்னியாசிகள் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பில் நடைபெறுகிறது. சிரவை ஆதீனம் தவப்பெருந்திரு ராமானந்த குமர குருபர சுவாமிகள் தலைமையில், பேரூராதீனம் சீர்வளர் சீர் சாந்தலிங்க வரலாச்சல அடிகளார், அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தினுடைய நிறுவனர் தவத்திரு ஸ்ரீமத் ராமானந்த மகராஜ் சுவாமிகள், அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தினுடைய வழிகாட்டு குழு தலைவர் தவத்திரு சுவாமி ஆத்மானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோர் முன்னிலையில் சேலம் நாமமலை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆசிரமம் யோகினி ஸ்ரீ சிவாம்பா சரஸ்வதி மாதாஜி அவர்கள் யாக வேள்வியை நடத்தி வைக்கிறார்கள். தவத்திரு சுவாமி வேதாந்த ஆனந்த சுவாமிகள் உள்ளிட்ட அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், சாதுக்கள், சன்னியாசிகள், துறவிகள், ஆதீனங்கள், மடாதிபதிகள், பீடாதிபதிகள் இதிலே கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு உயிர் நீர்த்தவர்களினுடைய ஆத்ம சாந்திக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். கரூரில் நடைபெற்ற இந்த நிகழ்வு பற்றி நாம் ஏற்கனவே பல பதிவுகளை வெளியிட்டிருக்கிறோம். அதை பார்த்துவிட்டு பல அன்பர்கள் தொடர்ந்து நம்மோடு தொடர்பு கொள்வதும் கேள்விகளை எழுப்புவதும் விளக்கங்கள் கேட்பதும் ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கிறது. இத்தகைய நிகழ்வுகள் ஒரு ஆரோக்கியமான புரிதலுக்கான வாய்ப்பாக இருக்கிறது என்றுதான் நாமும் கருதுகிறோம். தற்பொழுது கரூரிலே நடைபெறக்கூடிய இந்த ஆன்ம சாந்தி யாகம் நிகழ்வு பற்றி கரூரிலே இருந்து சில அன்பர்கள் நம்மிடத்திலே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள், விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். கூட்டத்தை நடத்திய நடிகர் விஜய் அவர்களே அங்கே இறந்து போனவர்களுக்கு எந்த விதமான பரிகாரமும் அளிக்காத நிலையில் சாமியார்களாகிய உங்களுக்கெல்லாம் இந்த ஆன்ம சாந்தி யாகம் நடத்த வேண்டிய நோக்கம் என்ன? இது என்ன ஆன்மீகமா, அரசியலா? இதன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய விஷயம், அதை அனைவருக்கும் அறிவிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது என்றுதான் கருதுகிறேன். அரசியலிலே இருக்கிறவர்கள் எந்த நிகழ்வுகளில் பங்கேற்றாலும் எப்படி செயல்பட்டாலும் யாரும் கேள்வி ஏற்பதில்லை. அதை இந்த சமுதாயம் அங்கீகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் ஆன்மீகத்திலே இருக்கிறவர்கள் சில நிகழ்வுகளிலே பங்கேற்கிற பொழுது ஆன்மீகத்திலே இருக்கிறவர்கள் எல்லாம் பூஜை புனஸ்காரங்களோடு வழிபாடுகளோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும்
இவர்களுக்கெல்லாம் இது தேவையற்ற வேலை என்று கருதுகிற மனப்போக்கினை தமிழகத்திலே உருவாக்கி வைத்திருப்பது வருத்தத்திற்குரிய விஷயம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகமா அரசியலா என்று இந்த அன்பர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி, அவர்கள் ஆன்மீகத்தினுடைய முழுமையை மூலத்தை அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இத்தகைய கேள்விக்கு காரணமாக இருக்கிறது. அவர்களுடைய மனநிலையிலேதான் பெரும்பான்மையான மக்களும் இருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், மனித வாழ்க்கையில் அனைத்து நிகழ்வுகளும் ஆன்மீகமானது. உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஆன்மீகமானது. நீங்கள் செய்கின்ற செயல்கள், நீங்கள் உண்ணுவது, உறங்குவது, செயல்படுவது, தொழில் செய்வது, வியாபாரம் செய்வது, பொது வாழ்க்கையில் ஈடுபடுவது, அரசியல் செய்வது, அரசு நடத்துவது, அனைத்துமே ஆன்மீகமானதுதான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய தனி மனிதனானாலும் சரி, இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுகின்றவர்களாக இருந்தாலும், தொழில் செய்கின்றவர்களாக இருந்தாலும், பொது வாழ்க்கையிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும், அரசியல் செய்கின்றவர்களாக இருந்தாலும், அரசாட்சி செய்கின்றவர்களாக இருந்தாலும், அனைவருக்கும் நெறியான வாழ்க்கைக்கு வழிகாட்டி, நெறிப்படுத்தி வழிகாட்டி உதவுவதுதான் அருளாளர்களினுடைய கடமையாக இருக்கிறது, தர்மமாக இருக்கிறது. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். காலம் காலமாக இந்த மண்ணில் வாழையடி வாழையாக அந்த வழிகாட்டுதலும் நெறிப்படுத்துதலும் தொடர்ந்து வந்ததனுடைய விளைவுதான் இந்த உலகம் உயிர்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய அருளாளர்களினுடைய வழிகாட்டுதல் தான் மனித சமுதாயத்தை நெறிப்படுத்தி இருக்கிறது. அதுவும் இந்த மண்ணிலே தோன்றிய அருளாளர்கள் தான் அதற்கு மூலமாக இருந்திருக்கிறார்கள். கோன்முறை அரசு செய்ய, குறைவிலாத உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, அருளாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றுவதுதான் ஆன்மீகத்தினுடைய இறை வாழ்வினுடைய தர்மமாக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது என்பதை வாழையடி வாழையாக நம்முடைய அருளாளர்கள் நிரூபணம் செய்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி இந்த மண்ணில் தொடர்ந்து நிறைவேற்றப்படுவதன் மூலமாகத்தான் இந்த சமுதாயங்கள் காப்பாற்றப்பட முடியும் என்பதை எல்லோருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி செயலாற்ற வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், அரசியல் எப்படி இருக்க வேண்டும், அரசியலிலே பங்கேற்கிறவர்கள் எப்படி அறநெறியோடு செயலாற்ற வேண்டும், அரசனாக இருக்கின்றவர் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும், செயலாற்ற வேண்டும் என்பதற்கான அறநெறிகளை வலியுறுத்தி வழிகாட்ட வேண்டியது அருளாளர்களினுடைய கடமையாகவும் தர்மமாகவும் இருக்கிறது. அந்த தர்மத்தினுடைய ஒரு நிகழ்வுதான் கரூரிலே நடைபெறக்கூடிய ஆன்ம சாந்தி யாகத்தின் செய்தியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொது வாழ்க்கையிலே ஈடுபடுகின்றவர்கள் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரங்களிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, எப்படி அறத்தோடு வாழ வேண்டும், அறத்தோடு செயலாற்ற வேண்டும், அறம் சார்ந்த சமுதாயமாக இந்த சமுதாயம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்கான அறநெறிகளையும் வழிகாட்டுதலையும் தருவதற்கான ஒரு நிகழ்வின் தொடக்கம்தான் ஆன்ம சாந்தி யாகம். இதுதான் ஆன்மீகத்தினுடைய கடமை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தில் அறம் சார்ந்த
வாழ்வியலை, அறம் சார்ந்த சமுதாயத்தை மலரச் செய்வதற்கு, அறம் சார்ந்த அரசியலை, அறம் சார்ந்த அரசாங்கங்களை நிலைபெறச் செய்வதற்கு அருளாளர்களினுடைய வழிகாட்டுதலை பெற்று அனைத்து மனிதர்களும் நிறைவேற்றி வைத்து அறம் சார்ந்த சமுதாயத்தையும் அறம் சார்ந்த உலகத்தையும் மலரச் செய்வதற்கு அனைவரும் முன்வர வேண்டும். அதுவே அருளாளர்களினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.